41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் அங்க நிக்கல? உங்களை நம்பி வந்த மக்கள் அங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு. அது மக்களோட இறந்து போனவங்களோட இறுதி நிகழ்வுல பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை கட்சியில இருந்து. ஜென்சியை வச்சு நாங்க புரட்சி நடத்துறோம். என்ன சார் புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? ஜென்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில இறங்கினா போலீஸ் அடிக்கும், சுடும். ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, ஈழத்தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது. எந்த போராட்டத்திலையும் நாங்க ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. உங்க கட்சியில பொறுப்பாளர் பேசுறாரு, ஜென்சியை வச்சு நாங்க புரட்சி நடத்துறோம். என்ன சார் புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? எந்த கோரிக்கைக்காக சார் புரட்சி பண்ண போறீங்க சொல்லுங்க? எந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக, எந்த ஆட்சி முறை கொண்டு வரதுக்காக புரட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க சார்? ஜென்சியை வச்சு நீங்க புரட்சி பண்ண போறீங்களா? உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களால கட்டுப்படுத்தி ஒரு கொள்கையை பக்கம் கொண்டு வர்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதனுடைய பொறுப்பாளர் பேர் என்னங்க? ஆதவ அர்ஜுன். இதெல்லாம் ஆபத்தானதான் நாங்கள் பார்க்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்கள் என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, ஈழத்தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறோம்? எல்லா போராட்டம் நாங்கள் இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிற்கிறோம். நாங்கள் எந்த சார் புரட்சியில் வந்து நின்றுருக்கீங்க நீங்கள்? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் அங்கே நிற்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்லை, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு. யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்கள் போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களோட இறந்து போனவங்களோட இறுதி நிகழ்வில் பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்க கட்சியில இருந்து. நீங்க ஜென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க? ஜென்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்கும், சுடும். ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார்.